யார் தம்பி நீங்க? வணக்கம் ஆண்டி. வணக்கம். என் பேர் அரவிந்த். உங்க பொண்ணு படிக்கிற கோச்சிங் சென்டர்ல இங்கிலீஷ் மாஸ்டரா இருக்கேன். அப்படியே தம்பி, உள்ள வாங்க தம்பி, உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல ஆண்டி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? உங்க பொண்ணு லக்கி அவளுக்கு படிக்கணுங்கிற ஆர்வமும் அக்கறையும் துளி கூட இல்ல. இத பாருங்க. இங்கிலீஷ பத்தி கட்டுரை எழுதி மெயில் பண்ண சொன்னா உங்களோட பொண்ணு அவளோட ஜாதகத்தை மெயில் பண்ணிருக்கா. உங்க பொண்ணு நீங்க கண்டிச்சு வைக்கலனா அவ எதிர்காலமே நாசமா போயிடும். கல்யாண விஷயத்துல கைமீறி போறதுக்குள்ள பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க. நான் வரேங்க. அம்மா நான் கிளம்புறேம்மா. ஏய் சீ, உள்ள வா, வாடி உள்ள. பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாருக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஜாதகத்தை அனுப்புறியா? பணத்தை செலவு பண்ணி உன்னெல்லாம் படிக்க வைக்கிறா பாரு உன் அக்கா, அவளை சொல்லணும். கல்யாண வயசு தாண்டியும் அவளுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல, அதுக்குள்ள உனக்கு கல்யாண ஆசை வந்துடுச்சா? ஐயோ இல்லம்மா, ஏதோ நல்லவனா இருக்கிறதுனால வீடு ஏறி வந்து சொல்லிட்டு போறான். நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், இனிமே நீ வீட்டோட கடை. இரு, உன்னை அக்கா கிட்ட சொல்றேன். சொல்லு. வாத்தியார் வந்து சொன்னதை நானும் சொல்றேன். போ, போய் பாத்திரம் விளக்கி துணி துவைச்சு போடு. அதுதான் உனக்கு ட்ரீட்மெண்ட். ஐயோ அம்மா, அது ட்ரீட்மெண்ட் இல்ல, பனிஷ்மெண்ட். உன்னை படிக்க அனுப்புனா எனக்கு நீ இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறியா? சீப்பா, போய் சொன்ன வேலை செய்டி போடி. என் கேஸ் விஷயம் என்ன ஆச்சு? இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு சார். எவ்வளவு நாளாயா? கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறதுனால டிவில, பேப்பர்ல, எஃப்எம் ரேடியோல எல்லாம் விளம்பரம் கொடுக்கலாம். சிட்டி பூரா போஸ்டர் அடிச்சு ஒட்டலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நாம தேடிட்டு இருக்கிற பொண்ணு வெளியே வந்துடும். இல்லனாலும் வேற யாராவது கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும்னு விளம்பரம் கொடுக்கலாம். எப்படி சார்? இந்த ஐடியா எங்களுக்கு தெரியாதா? இதுல பெரிய சிக்கல் இருக்கியா? சினிமால வர மாதிரி 4 போலி பொண்ணுங்க வந்து நீங்க தேர்ற பொண்ணு நான் தான் சொன்னா என்னையா பண்ண முடியும்? இந்த கேஸ சீக்கிரட்டா விசாரிக்கணுங்கிறதுக்காக தான் கூட வந்திருக்கோம். சார், நீங்க எதுக்கு கேஸ சீக்கிரட்டா டீல் பண்ண சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும் சார். அந்த பொண்ணோட பேர்ல கோடி கணக்குல சொத்து இருக்கு. அவளை கண்டுபிடிச்சாதான் அந்த கோடி கணக்கு சொத்து உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா சார்? அடச்சி, யாருப்பா நீங்க? பிச்சை வேணும்னா கேட்டுக்கு வெளியே நின்னு அம்மா தாயேன்னு கூப்பிடணும். சார் பெரிய லேண்ட் புரோக்கருங்க, அர்ஜென்ட்டா ஒரு பொண்ணு வேணுங்க. ஏய், என்னடா பேசுறீங்க? பல்ல உடைச்சிருவேன். போங்கடா போங்கடா. யாருமா? பாருமா. வணக்கம்மா, இந்த வீட்ல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குதாக புரோக்கர் சொன்னாரு. அதான் அந்த பொண்ணை பார்த்து போலான்னு வந்தோம். ஐயோ ஐயோ, வெளியிலே நிக்கிறீங்களே. வாங்க வாங்க, உள்ள வாங்க. இதுல கல்யாண மாப்பிள்ளை யாரு? எங்க சார் தான். மாப்பிள்ளை நல்லாதான் இருக்காரு. இது என் பொண்ணு, மூத்த பொண்ணு. எனக்கு ஓகே, உங்களுக்கு ஓகேனா உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாமே. ஏய் ஆண்டி, இது என்னோட விசிட்டிங் கார்டு. டீலுக்கு ஓகேனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஆண்டி. அப்போ நான் வரட்டுங்களா? அப்புறம் ஐக்கம் வர செல்லும். டேய், போறதுக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாடா. ஓகே சார். அம்மா, பல நிலவி பால்ல விழுந்துருச்சு. மேடத்தை எங்க சாருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்க சாரு 10 பைசா வரதட்சணை வாங்க மாட்டாரு. கல்யாண செலவு எல்லாமே அவரே ஏத்துக்குவாருமா. நீங்க உடனே சம்மதம் சொல்லி போன் பண்ணி சொல்லிருங்க. நான் வரேம்மா. மேகி, நீ ரொம்ப லக்கிடி. உடனே போன் பண்ணி ஓகே சொல்லிடு. இந்த கார்டு. என்னடி பதில் சொல்லாம போற? ஏமா உன் புத்தி இப்படி போகுது? எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருந்தா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. எனக்கு என்னமா குறைச்சல்? உனக்கு குறைச்சல் இல்ல, வயசுதான் ரொம்ப கூடுதல்.